என்னடா தலையில ஈரம் ஈரம் இல்லையேண்டா என்ன செய்ய மாட்டோம் ஒரு வட்டான் ஊற்றணும் தெரியல ஆளோட தம்பியும் ஆளும் வீட்டு இல்லை சில ஆள் வந்து சொல்லல சில வேலையில அகினி என்ன ஸ்டைல் நான் வெள்ளக்காரன் ஸ்டைல் ஐயோ வெள்ளக்காரன் பிஞ்சு எம்பர் நார்மல் துணி ஷர்ட்டு கண்ணாடி காடன் தான் இதான் வெள்ளக்காரன் ஸ்டைல் ரெண்டா வெள்ளக்காரன் பார்த்தாலும் எங்க போறேன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் கவிதாஸ். அதாவது வந்து ரிஸ்க்கு இதுக்கு பேர் பிஸ்கா பிஸ்கு இது எங்களோட இணைஞ்சிருக்குது. நீ அடிக்கடி காட்டுவோம் வீடியோவில். சரி ஓகே, இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம்டா எங்கள் எனக்கே கொஞ்சம் பயம். இது சர்மியாக்களுக்கு தான் சரி. நீ எதுக்கும் போராசா போடு ஓடியா ஓடியா ஆண் தானே கொஞ்சம் குணம் இருக்குது. ஓகே, இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறோமாக்கே பீச் பீச். புஷ்பாத்தி தெரியா வந்து அந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தோன்றதுன்ற இல்லை, காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நாங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கி சாப்பிட்டு இப்போ கிணநாள் ஆகிட்டுது. அதாச்சும் வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு கிணநாள் ஆகிட்டுது. அந்த வகையில் மீனே இப்போ இல்லை, சந்தைக்கு போனாலும் மீன் இல்லை, எல்லாமே ஐஸ் மீன் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கடற்கரை போனால் கிழவையில் துடிக்க மீன் கொண்டு வந்து காய்ச்சி சமைக்கணும். நீங்கள் வாங்கி கொண்டு வந்து இப்போ வாயெல்லாம் சப்பன்னு டக்குனாக்கினே என்ன இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு அம்மா ஒரு சமையல் ரெண்டு சமைச்சிருந்தா அந்த மீன் வந்து சமைச்சது அப்புறம் அதை சாப்பிடும்போது அது அழகா தெரியும். சரியான ஒரு ஃப்ரிட்ஜ் மீன் வந்து சொல்லி புரியுமா தெரியுமா? அது உதிர்ந்து வருது மீன். அது பிள்ளையடாப்பா ஃப்ரெஷ்ஷாக வண்டி சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது என்னென்னு சொல்கிறது அப்படி மற்றது வந்து அந்த கரவலைக்கு என்னென்ன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த கரவலை மீனுண்டா என்னென்னு சொல்லி அதனுடைய ரத்தம் வந்து என்னென்னு சொல்கிறது மீனோடையே இருக்கும். விடுவலை மீனுன்றது வந்து அது மீன் வந்து பட்டு அது பட்டு செத்து அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் வெளியேறி இருக்கும், கடல் தண்ணியோட போயிருக்கும். அந்த வகையில் இது வந்து நாங்கள் சட்டிக்க கொண்டு வரும்பொழுது இப்படி 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 இருக்கும் துளிச்சு கொண்டு என்ன துளிச்சு கொண்டே இருக்கும். இது ஆமை அதியலா ஐயோ. சரி, அப்போ அதனடியால் அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து மீன் வந்து தூண்டல் போட்டும் பிடிக்கல. அது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் கலக்கு, சரியான கலக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ எத்தனையோ வெளிநாட்டுக்காரர் எல்லாருமே வார நேரம் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாமான்றது மாதிரி எல்லாருமே நினச்சி வாரது எல்லாமே இப்படித்தான் இருக்குது. எல்லாம் பினாக்குறி. உதாரணத்துக்கு நம்ம ஆண்டு பவுனியால இருந்து இருக்கிற அந்த அண்ணா லண்டன் எந்த நாடு லண்டன் என்ன அவர் எத்தனை கிலோ மீன் கேட்டவர்? அவர் வந்து 100 கிலோ மீன் கேட்டது எடுத்து கொடுத்தீங்க. செட்டியாக கஷ்டப்பட்டது. அது வந்து அவை டக்கான வந்தவங்க வந்து ஈஸியாக வாங்கிட்டு போட்டினா அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு கொஞ்சம் அளவான விலை மீன்களை வாங்கி கொடுத்தது, வேறு இடத்துல வேறு பெரிய மீன்கள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது போன வருஷம் எடுத்து கொடுத்ததை விட. இந்த வருஷம் விரும்பி கடற்கரைக்கெல்லாம் இங்கே வந்து லண்டன்லேருந்து சுவிஸ்லேருந்து கேட்டால் வருவாங்க. ஆனால் வந்து நின்று கொண்டு அவங்க நினைச்ச மாதிரி மீன் வாங்கி கொண்டு போகல. அது காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு சும்மா கேரலும் சூடையே இல்லை. இப்போ கேரல் எல்லாம் வந்து வெளியில் சும்மா கொட்டுற கேரல் 500-600 போகுது. கொட்டுற கேரல் அப்படி மீன் தட்டுப்பாடு இதாக இருக்கிறபடியால் நாங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து கடலில் நீங்கள் வெறும் அதை பெருசாக கையாளுருக்க மாட்டோம். அது வந்து அரிது. சும்மா எங்களுக்கு திடீரென்னு தேவைன்றதுக்கு போய் அதை ஒரு குறிப்பிட்ட இதில் எடுத்துக்கொண்டு வரணுன்னு நினைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, அது இனப்பெருக்க காலம் வந்து அது வார மாதம் வந்து சொல்லியிருந்தவங்க. அது இனப்பெருக்க காலம் வார மாதம் கை வைக்க வந்து கொண்டிருக்க மாட்டேன் மாதிரி. அதுன்ற பேர் வந்து இப்போ எல்லாருக்கும் விளங்கத்தக்க நான் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி சொன்ன விளங்கும் இல்ல ஏரல் என்று சொன்னா விளங்குமா? மட்டி என்று சொன்னா விளங்குமா? மட்டி என்று சொன்னா விளங்குமா? ஓகே, சில பேருக்கு ஏரல் என்றா விளங்கும், சில பேருக்கு மட்டி என்றா விளங்கும், சில பேருக்கு சிப்பி என்றா விளங்கும். சரியா? அப்போ அந்த வகையில் ஏரல், அதாச்சும் இந்த ஏரல்லாம் நாங்கள் வந்து இப்போ பிடிக்க போகிறோம். ஏரல் பிடிக்கிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே கொஞ்சம் வெள்ளனை போயிருக்கணும். ஏன்னா நாங்கள் இருளும் கண்டிப்பாக இருளும் வெள்ளனை போயிருக்கணும். வெள்ளனை போனால் தான் சாதாரணமாக தெரியும்.
பார் இந்த ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வருவமா இருந்தால் தான் ஓ இவ்வளோத்துக்குனாலும் வரும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வராது ஒரு அரை கிலோண்டாலும் வரும் அதை வாங்கணும் வந்து சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும் கேள்விப்பட்ட நீங்கள் சாப்பிடுறீங்களோ நான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க அவிச்சும் கொடுத்தீங்க சாப்பிடல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லை இப்போ என்ன திடீரென ஞாபகம் வந்து அதாவது நாங்கள் அந்த இடம்பெயர்ந்திருந்த ஒரு காலம் இருக்குதானே அந்த டைமில் வந்து நாங்கள் எங்களோட ஊரில் இருந்து ஓந்தாஜி மடம்ன்ற ஊர் பக்கத்துலாம் போயிருந்தோம் நாங்கள் அது பக்கத்தில் வந்து கடல் அப்போ அந்த டைம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் அந்த டைமில் வந்து நான் போய் பிடிக்கிறத பார்த்துருக்கேன் அவங்க அந்த பிடிச்சிட்டு வந்து அதை அவிச்சு அந்த இதை உடைச்சி போட்டு ஏதோ செய்வாங்க எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை ஆனால் நான் அந்த சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிடல அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பணநாள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளை வந்து மானண்ணா வந்தாலே ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டத்தோட வருவார் அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்க போகுது ஏன்னா எங்களுக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்க போகுது இது வந்து எப்படி பிடிக்கிறது அதை வந்து எப்படி கையாண்டு பிடிக்கிறது அது என்ன மாதிரி உடைக்கிறது அவிக்கிறது சமைக்கிறது அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்குமே ஒரு புதிய ஒரு பாடமாக இருக்க போகுது இன்றைய நாளில் நாங்கள் இதை பிடிச்சு கொண்டு வந்து சமைக்கணுமென்றவர் தான் நினைச்சது ஆனால் அது சமைக்கிறத வந்து வீடியோவில் வருமோ தெரியாது காரணம் என்னென்னா இருளும் ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எப்படி இருந்ததுன்றதை ஒரு வீடியோவில் சொல்லணுமே நான் கண்டிப்பாக சொல்லுவோம் இப்படி இருந்ததுன்றதை மற்றது இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குமே இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னால் எப்படி செய்யுமா அப்படி பிடிக்கிறது இப்போ பிடிச்சிட்டு வந்து லேட் ஆகும்னு சொன்னால் உங்களோட வீடியோ டைம் வந்துன்னு சொன்னால் நம்ம எஸ்கேவுக்கு அதை எடுப்போம் சமைக்கிறேன் ஓகே அப்படி செய்யும் சிச்சுவேஷனை பொறுத்து ஷுவர் இல்லை சிச்சுவேஷனை ஷுவர் இல்லை அது சரி ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் வந்து அதை பார்க்குறவங்க இது சில பேருக்கு வந்து இது உண்மைக்குமே தெரியாமலும் இருக்கிறாங்க நிறைய பேர் இதில் என்ன அதை செய்கிறதுன்னு சொல்லி அதுலேயும் பல நஞ்சுகளும் இருக்குது ஓ அது சதை வந்து இந்த அளவு நஞ்சு வந்து இந்த அளவாக இருக்கும் அப்போ நான் போகிறேன் ஒழுங்கான முறையில் வந்து ஆக்கினா சரி செவியில் அனுபவம் இருக்கோ சட்டப்படி எத்தனை வருஷத்து அனுபவம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் கேப்பாலா காரோட தெரியுது ஓ வீடியோக்கள் வரலண்டா ஆக்கள் முடிஞ்சேன் இது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் பீச்சுக்கு போகிற வழியாக தான் இதாஸ் வந்து ஒரு பழைய அதை கட்டாயம் பழைய இல்லை நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இதுக்கு தான் நாங்கள் வந்து இதை வந்து மாறிக்கொள்ளணும் பால் வந்து சொல்லிச்சு கடற்கரை போகும் இப்படி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் டக்கண்டை வந்து மீனவன் மாதிரி ஒரு கெப்போண்டு அடிச்சு போட்டு அந்த அதுக்குரிய ஒரு லுக் கொண்டு வரத்தான் வீடியோ வந்து எல்லாம் பார்க்காங்க இல்லையே நம்ம அது கொஞ்சம் பேருக்குன்னா நம்ம அந்த மீனவன் மாதிரி ஒரு தோட்டம் கொண்டு காட்டணும் கிடைக்கும் அதுக்காக நாம் வந்து என்ன ஸ்டைல் நான் வெள்ளைக்காரன் ஸ்டைல் ஐயோ வெள்ளைக்காரன் பிஞ்சு எம்பர் நார்மல் துணி ஷர்ட்டு வெள்ளக்காரன் பார்த்தாலும் எங்க நான் எங்கடா பிஞ்சரோட ஐயோ கொஞ்சம் பேர் போடுவாங்க அந்த பார்த்ததெல்லாம் நான் எடுத்து போட்டு வந்தேன் உண்மையாவா சாரம் தான் கட்டி வரேன் நல்ல சரத்துல வந்தா இன்னும் நல்லா இருக்கு என்னடா நம்ம பிஜி போறன்றபடியா விடத்தவங்க நிறைய காய்ச்சல் டைம் போயிடும் உண்மைதான் ஏன்னா அங்க போக கொஞ்சம் சூரியன் நிற்கும் இப்படி வந்துடும் அக்கண்டு சூரியன் படாண்டு வெளிநாட்டு போயிடும் விளங்குது அதனடியால நாங்கள் வேலைக்கே போவோம் இப்போ போறத வந்து பார்ப்போம் என்ன போற மாட்டேன் இந்த ரோட்டால போற மாட்டேதை ஓகே அங்க போயிட்டேன்னு வேணும் ஓகே வைக்க போ சரி எங்கள் பயணம் ஸ்டார்ட் வெற்றியாரம் ஆரம்பிக்க போகுது தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ அவ்வளோதான் விளையாடாங்கால அழுதா மனசு தாங்காது சொன்னா கட்டி போட சொல்லி அதான் ஓடுங்க ஆக்கள் கத்த ஓடியாராங்க ஆக்கள் அடுக்க போ நான் கத்துனதுக்கு ஆக்கள் ஓடியத்தாடப்பா வெற்றி நமதே ஓ டயருங்காண்ணா எடு இன்றைக்கு மட்டி பிடிக்கும் சிறப்பான ஒரு சமையல் இன்றைக்கு ஒரு புடி இன்றைக்கு ஒரு காடி இல்லை காணி எல்லாம் கிடக்குறா வழி கொண்டு போயிட்டா தான் போகணும் போல விலையங்கட்டா இருந்து அதான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் உண்டு போல கிடக்கு எங்கே வந்தீங்க எத்தனை நாள் 6 நாளா
This is area very bad. This road not good. Road is bad. Yeah, old people, other people, that's it. This area road is not good, but everything fine. See, Translate. சரி நாங்கள் இப்போ கடற்கரையை நோக்கி வந்துட்டோம் கிட்ட. இதோட சொல்லியா உறவுகள் யோசிக்கலாம். இவ்வளோ ஹெல்மெட்லாம் போகிறான்ட்டு உண்மைதான். ஊருக்கு போகிறோமா? ஓ மெயினில் ஊருக்கு போகிறோம், அதில் வந்து ஹெல்மெட்லாம் போகிறோம். வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் என்னண்ணா வீடு வீடு மாதிரி? இது வந்து ஒரு தட்டு சந்தை வாடி 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 நைட்டில் தங்குமிடம் தங்கமிடம் தங்கமிடம் அதெல்லாம் போய் படுப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு போல. பாலத்தை பாலம் புதுசாக கட்டிக்கிறாப்பா. அங்கே டெக்கரேஷன் எல்லாம் போடுறாங்க. என்ன பையன் என்ன நடக்க போகுது? எப்படி கேட்டதில்லை. போனாலும் பார்க்காம போ. கடலுக்கு மோட்டர் சைக்கிளில் போகக்கூடிய மாதிரி தான் செய்ய போகிறாங்களா? எது கடலுக்குள்ளே? ஓ பஸ் ஓட்டம் இதுக்குள்ளால வந்து திருப்பி விட போகிறாங்களா? மீன் ஏற்றி கொண்டு வர மாதிரி அப்படி தான் கதைக்கிறாங்க. சரி வரும்போது பார்ப்போம். அதுதான் கவிதாஸ் என்ன சரி வருமாட்டோம்? இல்லை எனக்கு இது நான் அதுக்கு தான் பேக் கொண்டு வந்து நாங்கள். எனக்குமே அதுகளை பற்றி தெரியாது. அதால் தெரியா காய்க்கிறேன். அந்த அவங்க கனடாக போகிற அதெல்லாம் தெரியாது நமக்கு. அது எல்லாரும் சொல்லலாம். இவ்வளோ நான் கேள்விப்பட்டேன். பழுதாருந்து கழுதாவளை பாலம் பெற போகண்டா. இந்த கதை கேள்விப்படல. சரி அஞ்சா கடலில் பாருங்க. நாங்கள் சொன்ன மாதிரி வந்து மீன் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. மீன் வந்து இல்லை. ஆனால் காற்று கடல் வந்து ஒரு கிழக்கு தெரியுமா? கடல் வந்து கிழக்கு. அப்போ நாங்கள் வந்து சில வழியில் ஏறல் பிடிக்கிறோமோ குளிக்கிறோமோ தெரியாது. குளிக்க பயமா இல்லை? ஆழம் இல்லை. பயம் ஆழம். கடல் எங்கேயே பாலம். சரி கடல் ஆழம் இல்லைன்னு குளம் அது இல்லைண்டா சொல்லலாம். மழை தண்ணியானது இல்லை. காதல் அழிவதில்லை, கடல் அலை போல் ஓய்வதில்லை, நினைச்சா நினைச்சதுதான் அழிச்சாலும் அழியாது. அங்கே ஒரு பட்டாளம் குளிக்கிறாங்களா அங்கே? அப்போ குளிப்போம்மா? கடலில் குளிக்கத்தான் சரி. அப்போ குளிப்போம். இப்படி காண மாட்டேங்குது. இல்லை சட்டப்படி இருக்கு. நண்டு 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 குடிப்போம். உங்க ரெண்டு பெருசன் இந்த நண்டு சரியில்லை. இது மட்டன் இல்லையோ? இந்த மட்டன் இல்லை அடிக்க நண்டு அதை அடிக்க அது சொட்டால் அது அடிக்க மாட்டேங்குது. அது சரியில்லை. மண்ணுக்குள்ள போயிடும். பிஸ்கட்டுக்குள்ள ஓடித்தப்ப ஓடித்துடா. மட்டிக்கிட்டாங்க பெரிய நண்டு அந்த இடத்துல பிடிக்கக்கூடாது. எங்க புளியங்காடு. நான் நண்டை கண்டோடனே சாமான் அடுத்து தெரிஞ்சு ஓடு. புளியங்காடு தான் போகணும். இப்போ நாங்கள் வந்து இந்த தண்ணிகளுக்குள்ள கொஞ்சம் அதால் நாங்கள் இந்த உபகரணங்கள் எல்லாம் வச்சு வைக்கிறது. அதால் நாங்கள் வச்சுட்டு நாங்கள் இறங்க போகிறோமா? விலைக்கடை கொண்டு போய் கொண்டு போயிடலாம். எப்படி காற்று கிடக்கும்? காற்று கும்பம் என்ன பக்கம் என்ன சொல்கிறது வந்து இப்போ கொண்டு போது அதாவது சவுண்டுகள் ஒழுங்காக வராது. எப்படி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. கடைசியாக பார்க்கும்போது உடம்பு சேட்டுல பார்த்தா தெரியும் காற்று என்ன எங்கே நிற்குது. அதாச்சும் வந்து அந்த இதில் என்ன படகு கட்டி கொண்டு போவோமே, படகு தெரியும் தானே?
அது மாதிரி இருக்கு. அது மாதிரி ஏன்னா களத்தில் இறங்கும். அங்கே பக்கத்தில் இன்றைக்கு பெரிய விளையாட்டுலாம் இருக்கு போட்டுருக்குங்க. அது டெக்கரேஷன் எல்லாம் டெக்கரேஷன் நடக்குது. அது இப்போ கொஞ்ச நேரத்தில் டெக்கரேஷன் எல்லாம் ஒரு கதை இல்லை, அப்படி அடிக்குது. அது களத்தில் இறங்கும் ஏன்னா. நான் வீடியோ எடுக்கணும் எடுங்கண்ணே. இல்லைண்ணா 3 பேரும் முண்டா கையை பிடிச்சுன்னு இறங்கணும். அப்படியோ? பின்ன என்ன மைக்க வைக்கியா? மைக்க வச்சுட்டு இல்லை பயங்க ஆவணங்க. ஆத்து பொடியண்ட வாடி நீ வா அவ்வளோ லட்சக்கணக்கு ஜாமான் என்னது யாரும் கொண்டு வாடா காத்து கொண்டு போயிடு. சும்மாண்டா இருந்து பாருங்க, கலட்டி வச்சுட்டு பார்த்தா தெரியும். அப்படி இருந்தா வெயிட்டுனாலும் அது தூக்கும். அப்படி இருக்கு. கடுக்கலாம் கிடக்குறா. அதுதான் அப்போ இதே காணாடாப்பா. அவ்வளோ 10 லட்சம் வெஹிக்கிளோட சரியா? அவ்வளோ 10 லட்சம் அவனை தூக்கி கொண்டு போறாங்க. நான் கடலுக்கு நிற்க சரியா இப்போ இறங்குவேன் காலத்தை. ஆனால் மட்டும் பார்த்தீங்களா ஒரு போட்டும் போயிடும் இப்படிக்கா. சரியா களத்தில் இறங்குவோம். சரி ஓ கரையால் ஒரு போட்டுன்னு பார்த்தீங்க. இது வந்து ஃபொரின் ஆக்கள். இதுதான் ஃபொரின் பார்ட்டி தான் இதில் வருது. ஜாக்கெட்லாம் குளிருதுண்டா. அப்பா மாதிரி நிற்கிறான் தெரியல. ஆள்ட தம்பியும் ஆளும் வீட்டே இல்லை. சரி ஆள் வந்து சொல்லல சில வேலையில இந்த வாரு முன்னுக்கு நிற்கிறாலே இருக்குது உங்களோட. வெளிநாட்டில் இருக்கிறாங்களே இந்த சந்தோஷம் தான் முக்கியம். தெரிஞ்சாக்கலாம் போய் முனையில இருந்து. சரி அப்போ நான் இறங்குவோம் வேணா லைட்டா இந்தா தண்ணி குடிச்சிரு. வீடியோல நிக்கிறோம். நமக்கு காலம் ஊடாட வாடகை வாடா கொஞ்சம் தயவு செய்து எப்படி போறோம் வேமால் வடக்குங்களை போகிறது. அவன் என்ன சொல்றான், நீங்க இருக்கா போறீங்க அப்படி வேலை பார்க்க நான் கடைக்கு வந்து சரி அரியவே ஜாமான் அரியவை சாமான அரியவே சாமான் நடச்சி. இதான் வந்து திமிங்கலத்துல மூக்கு இல்லை. திமிங்கலத்துல பள்ளி சுருள் சுருளதான் இருக்கு. நீங்க கலட்டல சரி. இப்ப நாங்க வந்து தொழில இறங்க போறோம். எல்லாம் வந்து நீ இறங்க நீ கடவுளின் கையில தான் கடவுளை துறை பண்ணி முக்கியமான கடவுளே போன இந்த காலத்துல சரி உங்களுக்கு இறங்க போறோம். இனி வந்து உங்களுக்கு இறங்கிட்டு நாங்கள் வரும் வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்ப்போம்.
ഉണ്ടാവോ അതുണ്ട് மட்டின மேல அந்த உளி விடுமாடா அப்படி புளி விடுமே கம்ப அதுக்கு போ வேணி கிடக்குறேன் காட்டி பிடிக்காம விட்டாச்சே இழுத்து கொடு போதுடா பொண்டேங்க கடலை மீன் தான் காலம் அது பறவை போல பாரிடுதே தண்ணி நாட்டி தோண்டே இல்ல என்னன்னு சொல்றது எங்களுக்கு வெக்கமா கிடக்குங்க பிரேக் கொண்டு வந்து இப்படி வச்சிருந்தாங்க அது ஐயா மூடி விட்டு கொண்டு வேற வேற கட்டல காட்டி கிடக்கு அப்படி அதே வேண்டாம் இங்க போகணும் மணக்காடு தாண்டி அப்போ தெரியும் இதான் மக்களே நாங்கள் தேடி வந்த சாமான் அது ஒன்று எடுத்துட்டோம் இதுல இல்ல ஒண்ணுமே செய்யலாம் அவங்கள குளிச்சுட்டு போ ஒன்று நான் காட்டிட்டோம் உழைச்சி காட்டு வரலாம் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ரோக் தான் ஒன்றை போட்டு அடிச்சாச்சு பல்ல அடி கடிக்க முடியாது சரி வீணி ஒன்றை போட்டு அடிக்கும் விளையாண்டு பாருங்க என்ன நோர் அன்னைக்கு போட்ட உடனே என்ன நோர் இது அப்படி பிஸ்கட் வெளியில வேற அப்படி என்னாக்கு மாதிரி
இல்லை 40 வருது சரியா சாமான் இருக்காது அதோடிட்டு நடக்கு விடுவேன் நான் ஒன்று கிடக்கு இதே கூட கேரையில் இருக்கக்கூடாது நிறைய கூட கிடக்கு அங்கே விடு தண்ணி போகணும் சரி இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது உண்மைக்குமே கடற்கரைக்கு இப்போ கடற்காலமாக நானும் வரையில அப்போ சோமி இப்போ எடுக்கிறது வந்து வார மாதம் தான் அந்த இனப்பெருக்க காலம் ஒன்று இருக்குது அந்த நேரம் தான் உண்மைக்குமே நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா மண்ணை பேர் நைஸ் மண்ணாக இருக்குது இந்த மண்ணுக்கு நிற்காது கஷ்டமாக இருக்குதோ கை வைக்க சீமெந்து கேட்குற அப்படிதான் கிடையாது அப்போ அதனடியால் பெருக்கன் மண்ணுன்னு சொன்னால் உங்கள் மணக்காட்டு தாண்டி போனால் கண்டிப்பாக ஏரல் எடுக்கலாம் நிச்சயமாக ஏரல் எடுத்து நாங்கள் சொன்ன மாதிரி எஸ்கேவியாவது போடுவோம் எனக்கு கண்டிப்பாக அதை சமைச்சு ஒரு இதை பண்ணி கண்டிப்பாக போடுவோம் அப்போ அதனடியால் வந்த நாங்கள் கடலில் நினையாமல் போகக்கூடாது அதில் கோடு மேலே தெரியுது பாருங்க அந்த கோடு மேலே தெரிகிற அளவுக்கு கவிதாஸ் போய் நாங்கள் மக்களை இறங்க போறோம் தண்ணியில நடந்து போய் காட்ட போறோம் நடந்து போய் காட்டுறோம்
அங்கட இல்ல ஆக்கல் வளைக்கு ஆக்கல் வளைக்கா இது வச்சு பாப்போம் எல்லாம் மடிக்கு நான் வந்து சரியான காத்து காத்த காட்டுதா எல்லாம் கிளப்பி ஏறி காத்து திருப்பி வீட்டை போயிட்டு விஷயங்களை தொடர்பு ஓகே சரி நாங்கள் வந்து இப்படியே வீட்டை வந்துட்டோம் அதாவது வந்து ஏரல் பிடிக்கிற கண்டு போனாங்க ஏரல் வந்து நாங்கள் பொழுதுவட்ட நேரம் தான் போனதுன்னு போன வழியால் அந்த இடத்த விட கொஞ்சம் தூரமான இடத்துக்கு தான் போகணும் போயிட்டே தெரியும் இந்த இடத்துக்கு ஏரல் வராதுண்டு அப்படி இருந்து சும்மா தம்பியாக்களுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் எடுக்கலாமுன்னா எடுக்கலாம் இந்த பெருக்கன் மண்ணான இடத்துக்கு தான் போகணும் மணக்காட்டுக்கிட்ட போயிருந்தால் தான் நேரில் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஆவலாக இருந்திருக்கீங்களேன்னு நிச்சயமாக எடுத்து காட்டுவேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கலைச்சி போட்டாங்க அதனால அமைதியான முறையில் இருக்கிறாங்க ரெண்டாவது எடுத்து காட்டிட்டோம்ன்றதுல சந்தோஷம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீயாக்க குறைக்கு பார்த்து கும்பமா சீயாக்க கலைக்க வைக்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடி கொட்டுப்படுது இல்லை கலையிலமா மினக்கடை போகுது முழுவைக்கெல்லாம் அப்படி மினக்கடை வைக்க மாட்டேன் அதனடியாக இதில் நிற்க வச்சு கொஞ்சம் மினக்கடிச்சா ஓகே கணக்கு வைக்கிறேன் எனக்கு மூமெல்லாம் வருது இல்லை அக்கி நீவா உனக்கு கொஞ்சம் பச்சு விடு சீயாக்க 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 வச்சா கொஞ்சம் குளிர் மேலாம் இங்கே கொண்டு வச்சு இப்படியே காட்டுறது டேய் 2-3 தண்ணி ஆகும் இருடா சரி கடலில் குளிச்சா உண்மையாக இளநீ மாயத்தான் பண்ணுங்க முடி கொஞ்சம் கொட்டுப்படுதுதான் வெயில நான் கொஞ்சம் பச்சிட்டு நின்றா ஊறி தலையில கடை தண்ணியோட இல்லை நிற்குது கடை தண்ணி வந்து சூடு இது என்ன நல்லமா முடிய பாருங்க இங்க இருந்து இஞ்சான வருமா அதான் புல்லா கொண்டு போட்டுன்றது இளநியும் நான் தண்ணி இல்லை ஈரமாக கிடக்குதல்ல தலை கொஞ்சம் ஈரமாக இருந்தால் ஓகே ஈரம் இல்லை என்னடா தலையில் ஈரம் இல்லையண்டா என்ன செய்வன் மட்டும் ஒரு தண்ணி ஊற்றணும் வைக்கணும் ஆக்கள் ரோல் 2 பார்க்க என்ன நடக்குது ஆக்க பார்க்க இந்த நுழைக்குது இது இந்த பெரிய உள்ளே அந்த மஞ்சள் போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி நடக்கு அம்மா அப்படியே குளிச்சுட்டு போகலாம் ஊற விடணும் தலையில உப்பு தண்ணியில இல்லை ஊற நிற்கிறதால வாடே சொடுவுக்கு நல்ல அப்ப இன்னும் கொஞ்சம் போடுவோம் சொடுவுக்கு நல்ல முட்டை இன்னும் கொஞ்சம் போடுவோம் கொண்டுட்டு தான் கொண்டு போய் விலைக்கு அங்கே வச்சுட்டு சொடு தலை உள்ள சொடு ஆகிடாது அப்படியே இஞ்சா கை புல்லாத சொடு இஞ்சி கை புல்லா சொடுக்கு தானே ஊற விடணும் கும்பாஷம் அப்படியே இளநியை குடிக்க சரி இதை போட்டுட்டு இளநியை குடிக்க சரி உனக்கு மச்சி விட்றேன்பா உனக்கு முள்ளல்லிக்கு அரைச்சி வைக்கிறேன்பா நீ ரைட்டா இப்போ 2 இளநீ குடிச்சா தான் சரி அதுக்கு வெளியே பாருங்க ஓயா போங்க அம்மாள் மண்டையில் பார்த்து இதுக்கு வா கடி
கிளம்புடா விஸ்கா. அம்மா 2 விஸ்கு போவேன்டாங்க. அது விரும்புமா இதுதான் நிப்பாரு. இல்லையோ? ஒரு தேசி அம்மா அண்ணன் தப்பு சத்தம் எப்படி ஆகல கமி. இங்க சுடுவுக்கு நல்ல ஞானம் போல வாங்க. சட்டை பிடிச்சா வந்து தெரியுமா? வண்டியா இது வந்து ஒரு முட்டை கேப்பாருவோமே. ஐஸ் கட்டி விடானே உங்களுக்கு அவங்க குளிச்சு நிற்கிறோடையே இப்போ நான் குடிக்க போகிறேன்னே. அவங்க குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க. ரெண்டா பாய் கொஞ்சம் உப்பா கிடாது. இது வந்து நல்லா இருக்கும் சாப்பிட. அவங்க முளையை போட்டு மேட்டும் சாப்பிட்டு விளாட்டு களைப்பு குடிக்க மணியாக தான் கிடக்கா சட்டம் கடன் குளிச்சா கட்டாயம் விளையாடி குடிக்கும் காசு ஐஸ் கட்டி இருக்கு ஐஸ் கட்டி இல்லை கவிதா இல்லை நீ இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் காரமாக இருக்கு நல்ல காரமாக கிடக்கு தேங்காய் மாதிரி தான் கிடக்கு. என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் உள்ளுக்கு வந்து சரியான தேங்காய் தன்மை தான் கிடக்கு. ஆனால் விட்டால் புரிய சமையலாக போயிடும். எல்லாம் படித்து தான் வந்துடும். ஏன்னா அக்கனி கொஞ்சம் இளநீ வச்சு விடுதலைக்கு சரியா பிஸியாக இருக்கிற இளநீ குடிக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா வந்து உரிச்சு பார்க்கப்போ காசு அதெல்லாம் பஸ் இல்லைங்கடா ஒரு பழு தொண்டு வேறு காட்டுறேன்னா அப்படியே இதை பாருங்க சரியோ அப்படியே இதே முருகா பாருங்க அடிச்சு கொடு அடிச்சு சாப்பிடு. சரி ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன சொன்னால் டைம் ஆகுது. அதை விட அம்மா வந்து எதிர்பார்த்து நிற்பா கடற்கரை போனவங்க கூட இன்னும் காணலையேண்டு போகவே வேண்டாம் ஒன்று சொல்லி கொண்டு உண்டவா என்ன கவிதாஸ். அப்போ அதனடியாக இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.